இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். தற்பொழுது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல தேர்தல் திட்டமிட்டபடி நாளைய மறுதினம் திங்கட்கிழமை நாசிரியத்தில் உள்ள பேராயத்தில் வைத்து நடக்கிறது. கடந்த காணொலியில் நான் இந்த டிஎஸ்எஃப் அணியினர் தேர்தலில் களத்தில் வருகிறார்களா இல்லையா என்று சொல்லியிருந்தேன். தற்பொழுது அவர்கள் களம் காண்பது உறுதியாகிவிட்டது. இதுதான் நல்ல ஒரு விஷயம். அதாவது வெற்றி தோல்வி என்பதை தாண்டி நாம் அனைவரும் பார்த்தோன்னா ஒரு மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வலைதளத்துல எந்த விதமான சமரசமும் இன்றி அவர்கள் செய்த தவறை எடுத்து கூறினோம். அவர்கள் நமக்கு எதிரிகள் அல்ல, அவர் எதிரணியில் நின்றார்கள். அதனால பாத்தீங்கன்னா அவர்களும் நமது நண்பர்கள், சகோதரர்கள் தான். ஸோ அதனால அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் இந்த கடைசி கட்ட தேர்தலில் தங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை என்ன பண்ணியிருக்காங்க, அவர்கள் உறுதி செய்வதற்காக தேர்தல் களம் காணுகிறார்கள். வாழ்த்துக்கள். நிச்சயமாக நீங்கள் மக்கள் தேர்வு செய்தால் வாருங்கள், நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஆட்சியை தாருங்கள். அதுல எந்த விதமான மாற்று கருத்து எனக்கு வராது, யாருக்கும் வரக்கூடாது. அது போல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது போல எஸ்டிகே ராஜன் அவர்களுடைய அணியினர் என்ன பண்றாங்க, களம் காணுகிறார்கள். அவர்களும் கண்டிப்பா என்ன பண்ணணும், மக்கள் ஆதரவு இருந்தால், மகா மேன்மையான கர்த்தரின் ஆசை இருந்தால் என்ன பண்ணலாம், நிச்சயமாக அவர்களும் ஆட்சிக்கு வர முயற்சி செய்யலாம். ஆனாலும் நான் ஏற்கனவே சொன்னது போல அவர்கள் பேசுவதை விட்டு விட்டு அடிக்கிறார்கள். நான் கலந்த வலைதளங்கள்லயும் நான் கண்டித்து தான் சொல்லியிருக்கேன். எந்த இடத்துல பேசணுமோ அங்க பேசாம என்ன பண்றாங்க, மோசே கர்த்தர் பேசுனது போல பேசாமல் கண்மலையிடத்துல அடித்தனாலதான் நம்ம தண்டனை பெற்றான். அது போல பாத்தீங்கன்னா அவர்கள் இன்றைக்கு களம் காண்பது யாரால் என்பது இந்த உலகமும் இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்தில் அனைவரும் அறிவார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் களம் காண்பது நிச்சயமாக ஒரு துரோகத்தின் பின்னணியின் விளைவாகத்தான் களம் காண்கிறார்கள். இதை சொல்வதற்கு நான் எந்த விதமான தயக்கமும் அச்சமும் நான் அடைவதில்லை. காரணம் பாத்தீங்கன்னா திருமண்டல மீட்பு இயக்கம் ஒன்று இல்லாமல் நாம் வலைதளத்தில் தொடர்ந்து பேசாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இவ்வளவு எளிதான ஒரு வெற்றியை அவர்கள் பெற்றிருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் அதை மறந்து விட்டார்கள். மறந்தது மட்டுமல்ல, இந்த திருமண்டல மீட்பு இயக்கம் என்ற ஒன்றே முற்றிலுமாக சீர்குலைத்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி திரிகிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் இந்த திருமண்டல மீட்பு இயக்கத்திற்கு தலைவரை போன்று ஒருத்தரை அனுப்பி ஒரு ஸ்லீப்பர் செல்லாக செயல்பட்டு நமது முதுகில் குத்தி இருக்கிறார்கள். மனம் வலிக்கிறது. நிச்சயமாக எதிரி என்பதன் மூலம் எதிர்த்து நிற்பா நம்ம நம்மை தற்காத்துக் கொள்வதோ அவர்களை தாக்குவதோ நம்ம செய்யலாம். ஆனால் நம்மோடு இருந்து நம்மில் ஒருவராக பழகிய ஒருவர் பார்த்தீங்கன்னா இங்க மூன்றாவது அணியாக வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, போய் சேர்ந்திருக்காங்க. எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் பாத்தீங்கன்னா இந்த டிஎஸ்எஃப் நிர்வாகம் பாத்தீங்கன்னா அசூர பலத்தோடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியா இருக்கும் பொழுது அவர்களுக்கு எதிராக களம் கண்டது பாத்தீங்கன்னா குறிப்பாக பெரம்பு வலைதளத்தின் மூலமாக நானும், அதுபோல திருமண்டல மீட்பு இயக்கம் ஒன்று நாசிரியத்தில் ஒரு கூட்டம் போட்டு அதுல கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேல அந்த இடத்துல தான் என்ன பண்ண நம்ம தேர்ந்தெடுத்தோம். ஸோ அதனால ஆவியானவர் நமக்கு பலன் கொடுத்தார். நான் என்னுடைய பலன் இது கத்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இயக்கம் தான் திருமண்டல இயக்கம். அதுல ஒற்றர்களை போல ஒரு எட்டப்பர்களை போல உள்ள விட்டு அனைத்து நன்மைகளையும் அனுபவித்து விட்டு இன்று நம்மையே எப்படியாவது என்ன பண்ணும் காலி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற எஸ்டிகே அணியினர் நிச்சயமாக வருவது கர்த்தருக்கே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தாகத்தான் இருக்கும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத அபிப்பிராயம். அங்க குறிப்பாக அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நான் சென்னையில ஜோசப் ரெஜினால் ஐசக் அவர்களை சந்தித்தது. அந்த சமயத்தில் ஆயர்கள் என்ன பண்றாங்க, மாறுதல் செய்தார்கள். அது போல ஆசிரியர்கள் என்ன பண்ணாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணி ட்ரை பண்ணாங்க. அவர்களை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்பதற்காக தான் என்ன பண்ண நிப்பாட்டினேன். அதாவது அன்னிட்ட போய் பேசி குறிப்பாக அந்த ஆயர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சில துரோகிகள் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 2 திரும்ப போன் பண்ணுவாங்க, அண்ணே 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 திருவண்ணாமலை கடிச்சிட்டாங்கண்ணே, ஆந்திரா கடிச்சிட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, போன் பண்ணுவாங்க. நான் அதாவது படையெடுத்து வந்தாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னுடைய கண்களில் அப்படி என்ன பண்ணி இருக்கு. ஒவ்வொரு இடமா படையெடுத்து வந்தாங்க, அண்ணே காப்பாத்துங்க அண்ணே காப்பாத்தீங்க. இன்னைக்கு என்ன பண்ணும், என்ன நானாக இருக்கட்டும் அதற்கு ஆதரவாக இருந்தவர்கள் என்ன பண்றாங்க, உங்களுக்கு எதிரிகளாக தெரிகிறார்கள். நீங்கள் எந்த அணியில் இருக்க வேண்டும் என்பது முக்கியம் இல்லை, யார் உங்களுக்கு உங்கள் கஷ்டத்தில் உதவி செய்தார்களோ அவர்களோடு இருக்க வேண்டும். ஆனால் இன்று எங்களை பாத்தீங்கன்னா வலைதளத்தில் ஒருவரை விட்டு பேசி அவமானப்படுத்தி விட்டு நான் ஜோசப் அண்ணனை சந்தித்ததையும் பாத்தீங்கன்னா ஒருமையில பாத்தீங்கன்னா எனக்கு ஆதாயம் கிடைப்பதாக நீங்கள் பேசி அந்த அளவுக்கு வசைப்படுத்தி காயப்படுத்திய பிறகும் திருமண்டல மீட்பு இயக்கத்தின் தலைவரோ செயலரோ எந்த விதமான எதிர்வினையும் செய்யாத அளவுக்கு அவர் வேதனையின் உச்சம். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு எதிராக இருக்கிறார். அதற்குரிய விளைவை நீங்கள் வருங்காலங்களில் சந்திப்பீர்கள். சரி, எப்படியோ இந்த 16ஆம் தேதி தேர்தல் நடக்கிறது. இதுல திருமண்டல மீட்பு இயக்கமும் களம் காண்கிறது. இவர்கள் இருவரும் என்ன பண்ணிட்டாங்க, தங்களை அறிவித்து வெளியில வந்துட்டாங்க. ஆனா நாம் பாத்தீங்கன்னா நிச்சயமாக இன்னும் ஹைலி கான்பிடென்சியல் நிச்சயமாக களம் காண்கிறோம். ஆனால் இந்த பெரிய மனிதர் என்ற போர்வையில் இருக்கின்ற நபர் பாத்தீங்கன்னா நமக்கு ஆதரவாக வருகின்ற அனைவரையும் இழுத்துட்டே இருக்காரு. கடைசி நிமிஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா
திருமண்டல மீட்பு இயக்கத்தின் சார்பாக யாரும் களம் கண்டு விடக்கூடாது என்பதற்காக நம்ம கூட இருக்கவங்க என்ன பண்றாரு, எப்படியோ மிரட்டியோ இல்லாட்டினா அன்பா பேசியோ இல்லாட்டினா அதிகாரத்தை பயன்படுத்துவேன் என்று சொல்லியோ நம்ம இழுத்து கொண்டே இருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் புதிய நபர்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. நிச்சயமாக நமது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மீட்பு இயக்கத்தின் சார்பாக களம் காண்கிறவர்களை இந்த உலகமும் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலமும் துரோகிகளாக மாறி இருப்பவர்கள் நீங்கள் கண்டு புலம்புவீர்கள். அந்த காட்சி நடக்கும். அது எப்போன்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு பாத்தீங்கன்னா நமது வலைதளத்துல வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் ஏன் வந்து இந்த தேர்தலை இந்த அளவுக்கு அவசரமாக வைத்தார்கள், அவர்களுடைய நிலைப்பாடு ஆரம்பம் முதல் எப்படி இருந்தது என்பதை நான் வந்து சிறு ஆடியோக்கள் கூட என்ன வெளியிட்டு இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்கள் புரிந்து கொள்ளவனமாக என்ன செய்வேன். அப்பொழுது பாத்தீங்கன்னா நம்மளது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மீட்பு இயக்கத்தின் வேட்பாளர்கள் என்ன பண்ணுவாங்க, அதில் வலைதளம் மூலமாக வெளியிடப்படுவார்கள். நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போகணும்னு சொல்லி. இந்த கடந்த 1.5 வருடமாக தூங்கி கொண்டிருந்தவர்கள் டிஎஸ்எஃப் அணியில இருந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியில வந்து பவர்ஃபுல்லா இருந்தவங்க ஓடி ஒளிந்தவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பண்றாங்க, அதனுடைய பலனை அனுபவிப்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஆசிரியர் பெருமக்கள் நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆசிரியர்களுக்கு ஓட்டே கிடையாதுன்னு சொன்ன பொழுது பாத்தீங்கன்னா நான் தான் தொடர்ந்து வலைதளத்துல பேசி ஐயாவிடம் பேசி ஆசிரியர்களுக்கு ஓட்டு கொடுக்க வேண்டும், அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், அரசியல் களம் காண வேண்டும். எப்படி ஆயர்களுக்கு வந்து அதிகாரம் இருக்கிறதோ உரிமை இருக்கிறதோ அதுபோல ஆசிரியர் பெருமக்களுக்கும் இருக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு ஓட்டு வாங்கி தந்தவன் இந்த பிரம்பு சேனல் மூலமாக. சரி நீங்க மறந்து போகக்கூடாது. அதுபோல ஆயர்களுக்கும் பாத்தீங்கன்னா உங்களை டிரான்ஸ்பர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு சம்பளத்தை கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போராடியவன். அதாவது நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஸ்கூலுக்கு போகாம என்னுடைய சம்பளங்களை எல்லாத்தையும் இழந்து சென்னைக்கும் திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் ஓடி 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 வந்து என்ன பண்ண உழைத்தவன். ஆனால் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வலைதளங்களில் என்னை காயப்படுத்துவதை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது செவரான ஒரு விஷயம். அதனால இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் நீங்க கிட்டத்தட்ட 50 பேர் ஜெயித்திருக்கீங்க. நீங்கள் இந்த தேர்தலில் களம் கண்டது எப்படி என்பதை நீங்கள் என்ன பண்ணணும், திரும்பி பார்க்க வேண்டும். ஏன்னா பழச மறக்க கூடாது, அது நல்லதில்லை. எனவே திருமண்டல மீட்பு இயக்கத்தின் சார்பாக நிற்கின்ற வேட்பாளர்களுக்கு உங்கள் வாக்கை செலுத்துங்கள். நிச்சயமாக நான் எனது திருமண்டல மீட்பு இயக்கத்தின் சார்பாகவும் பெரும்பு சேனல் சார்பாகவும் எந்த நிர்வாகம் வந்தாலும் ஆசிரியர்களுக்கும் ஆயர்களுக்கும் எந்த அநீதியும் நடக்காத வண்ணம் உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஒரு பாதுகாப்பாளனாக கர்த்தருடைய துணை கொண்டு நிற்பேன் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதி கூறுகிறேன். இப்பொழுது அந்த தேர்தல் வந்து நடக்குமானா நடக்கும். ஆனா வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா இதனுடைய முடிவை முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் அறிவிப்பாரா என்பது கேள்விக்குறிதான். ஆனாலும் அவர் வந்து அறிவித்து விடுவார் என்று நான் நம்புகிறேன். காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஐயா வந்து கோர்ட்டோட டைரக்ஷன் பண்ணி நடத்துறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த வழக்கை வந்து 18ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கின்ற தனபால் நீதிபதி ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஐயாவுடைய ரொம்ப க்ளோஸ். ஸோ அதனால முடிச்சுட்டு நேரம் என்ன பண்ணிடுவாங்க, ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. நான் முடிச்சிட்டேன்னு சொல்லி கிளம்பிடுவாங்க, இம்மீடியட்டா கிளம்பிடுவாங்க. அவருடைய வேலை இதோடு முடிந்து விட்டது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கடந்த இந்த நாட்களில் நடந்த சம்பவங்களை நான் தொடர்ந்து வலைதளத்துல பேசி வருகிறேன். ஐயாவுக்கு இதுல விருப்பம் இல்லை. ஆனாலும் அவர் கட்டாயத்தின் பேர்ல கழுத்து நெரிக்கப்பட்டு தான் என்ன பண்ணிருக்காரு, வைத்திருக்காரு. எனவே அப்பமே சொன்னாங்க ஐயா ஒரு வார்த்தை, நான் இங்க இருந்து போயிடுறேன், எனக்கு ஒரு டீம் வரப்போகுது நேரத்துல என்ன ஒரு வழி பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க. எல்லாம் ரெக்கார்டிக்கலா இருக்கு. சோ அதுக்கு பிறகு என்ன பண்ணும், ஐயாக்கு இங்க நடத்துறதுக்கு இஷ்டம் இல்லை. அதனால வேற வழி இல்லை, இதோட வெளியில போயிருன்னு சொல்லி என்ன பண்ணாங்க. ஏன்னா பாதியில விட்டு போனா அவருடைய கேரியருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு இழுக்கு. சோ அதனால அதை செய்யாம இமீடியட்டா என்ன பண்றாங்க, எலெக்ஷன் வச்சிருக்காங்க. உடனே என்ன பண்ணிடுவாங்க, யாரு ஜெயித்தாலும் சரி அதை விட்டு அவங்க கவலைப்பட மாட்டாங்க. இந்த அணி அந்த அணி அப்படி இருக்கிறதா கிடையாது. நேரம் கொண்டு போய் போனாங்க, ரிப்போர்ட் கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. 18ஆம் தேதி உடனடியாக என்ன பண்ணுது, இந்த வழக்கு விசாரணை வருது. அப்ப ஐயா முடிச்சுட்டு போயிட்டா அடுத்த யார் வருவா, சினாடு. அவங்க சொல்லுவாங்க சரி ஐயாவோட பாட்டு முடிஞ்சு போச்சு, இந்த தேர்தலில் பேராயருடைய தலையீடும் இல்லை, பேராயருடைய சம்மதமும் இல்லை. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நடைபெற்ற தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லி உடனடியாக சினால இருந்து ஒரு என்ன பண்ணுவாங்க, ஒரு அடா கமிட்டி போடுவாங்க. அதுல வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி தான் என்ன பண்ணும், கண்டினியூ பண்ணும். நிச்சயமாக வரப்பிரசாத் ஐயா வந்துருவாங்க. கண்டிப்பா ஐயா போனதுக்கு அப்புறம் இங்க தலைவர் இல்லாத ஒரு திருமண்டலமாக இருக்காது. அவர்கள் வந்து ஒரு கமிட்டி போடுவாங்க. இந்த கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா தொடரும், எத்தனை நாளைக்கு தொடரும் தெரியல. அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, திரும்ப கோர்ட்டுக்கு போய் நாங்க வந்து என்ன பண்றோம், ஒரு எலெக்ஷன் நடத்துறோம்னு சொல்லி அவர்கள் நடத்துற தேர்தல் தான் என்ன பண்ணுவோம் நிச்சயமாக செல்லுபடி ஆகும் என்பது சட்ட வல்லுநர்கள் மூலமாகவும் நடுநிலையாளர்கள் மூலமாகவும் நான் தெரிந்து கொள்ள ஒரு விஷயம். சோ அதனால இந்த சமயத்துல நீங்கள் இந்த 16ஆம் தேதி நடக்கின்ற இந்த தேர்தலில் திருமண்டல மீட்பு இயக்கத்தின் சார்பாக நிற்கின்ற மக்களுக்கு நீங்கள் வாக்களித்தால், அவர்கள் வெற்றி பெற்றால், காரணம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிகே ராஜன் அவர்கள் பாத்தீங்கன்னா கடந்த முறை நடந்த அந்த சினாடு தேர்தலில் மாடரேட்டருக்கு எதிராக ஓட்டு போட்டு என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, தனக்கு முக்கியத்துவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதே மாடரேட்டர் என்ன பண்ணாங்க, போய் பார்த்தாங்க நமது ஜெய்சிங் அண்ணன் கூட சேர்ந்து. அதனால அவர்கள் வந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக தான் ஓடுவாங்க. நீங்கள் ஆசிரியர் பெருமக்கள் ஆயர் பெருமக்கள் ஒரு பரிதவிக்கின்ற சூழ்நிலைக்கு செல்ல வேண்டியிருக்கும். எனவே நாங்களும் களம் காணுகிறோம். அதாவது
யாராக இருந்தாலும் இது ஜனநாயகம். ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம். அதற்கு டிஎஸ்எஃப் அணியினர் நமக்கு வந்து தடை விதிக்கலாம். அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க யார் வேணாலும் இருக்கலாம்னு சொல்லி. ஆனா தாங்கள் வெற்றி பெற்றதாக நினைக்கிறவர்கள் இப்போதும் இருக்கணும், இனிமேலும் தங்கதான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து நிச்சயமாக சமுதாயத்தில் ஜனநாயகத்துக்கு விடப்பட்ட மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை, ஒரு ஒரு பேராபத்து என்றே நான் நினைக்கிறேன். அதுபோல இன்னொன்னு சொல்றேன், இந்த 2021 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்எஃப் அணியினர் வின் பண்ண உடனே நான் எவ்வளவோ சொன்னேன், நீங்க வந்து என்ன பண்ணுங்க, எஸ்.டி.கே. ராஜன் என்ன பண்ணுங்க, நீங்க விட்டு கொடுங்க, விட்டு கொடுப்பார் கெட்டு போகுதுன்னு சொல்லி அந்த வலைதளத்தை அந்த இது என்கிட்ட இன்னும் இருக்கு, எவ்வளவோ பேசினேன். அது போல அந்த பேராயரை நீங்க முடக்காதீங்கன்னு சொன்னேன். அதே மீறி பேராயரை முடக்கி, அது போல பாத்தீங்கன்னா சினாடும் சொல்றாங்க, சினாடு வந்து ஒரு ஹையர் அத்தாரிட்டி, அவங்களும் சொல்றாங்க நீங்க கேஸ் போகாதீங்க, அதாவது நம்மகிட்ட இருக்க பிரச்சனை நம்ம பேசிக்கலாம் சொன்ன பிறகு முதலாக கோர்ட் வாசலை சென்று சந்தித்தவர் வந்து எஸ்.டி.கே. ராஜன் அவர்கள் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க நமக்கு ஒரு அமைப்பு இருக்கு, தென்னிந்திய திருச்சபை. சினாட மீறி கோர்ட்டுக்கு போய் பணத்தை கொடுத்து தன்னுடைய பலத்தை பிரயோகம் செய்து கிட்டத்தட்ட 1.5 வருடமாக இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் மிகப்பெரிய ஒரு கலவரத்தையும் மிகப்பெரிய ஒரு ஸ்திரத்தன்மையும் இழக்க செய்தவர் அண்ணன் எஸ்.டி.கே. ராஜன் அவர்கள். இதெல்லாம் வரலாறு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா முந்தி அப்படி பேசணும் இப்படி பேசணும், உடனே டிஎஸ்எஃப் பி டீம் ஸ்லீப்பர்ஸ் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் இப்ப நாங்க என்ன பண்ணுவோம், இப்ப நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எஸ்.டி.கே. ராஜனுக்கு ஏத்து நின்று டிஎஸ்எஃப் ஓட்டு போன்னு சொல்ல, நாங்களும் களத்தில் காண்றோம், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நாங்கள் நடுநிலையாளர்கள், புதியவர்கள், எங்க மேல எந்த குற்றச்சாட்டும் இல்ல. நாங்கள் நிறைய இப்ப என்னுடைய தேர்தல் அறிக்கையெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இது போன்ற ஒரு தேர்தல் அறிக்கையை, இது போன்ற ஒரு செயல் திட்டத்தை இவர்கள் இருவரும் தர முடியுமா என்பதை நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க நினைத்து பாருங்க. ஒரு அற்புதமான ஒரு தேர்தல் செயல் திட்டத்தை நான் தந்திருக்கேன். நிச்சயமாக இது செயலும் படுத்துவேன். கண்டிப்பாக என்னோடு நல்லவர்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், பெரிய காரியங்கள் செய்வார். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கூட்டமா நிற்கிறாங்க, கூட்டம் பெரிதல்ல, நமது கொள்கைக்கு தான் பெரிது. அந்த கொள்கையை நம்பி நாம் நிற்கிறோம், கர்த்தரை நம்பி நிற்கிறோம். நான் இறுதியாக ஒன்று சொல்கிறேன், வாழ்க்கையில இருந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றவன் தோல்வியை சந்திப்பான், தோல்வி பெற்றவன் வெற்றி பெறுவான். ஆனால் துரோகம் செய்தவர்கள் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை, சரித்திரம் இல்லை. அனைவருக்கும் நன்றி. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார்.